Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சந்திரசேகர், பொருந்தா கூட்டணி என்பது வெளிப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் இங்கேயே இருந்தீங்க. ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறப்ப அதிருப்தி குரல்கள்லாம் வெளில வருது. இன்னொன்று, சமூக வலைதளங்கள்லேயோ ஊடகங்கள்லேயோ இதை பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம். 5 பேர் குழு அமைச்சாங்க, அதுக்கப்புறம் டெல்லியில் கூப்பிட்டு பேசினாங்க. அப்போது எல்லாருக்குமே கேசி வேணுகோபால் சொல்கிறார் பொது வழியில் பேச வேண்டான்னு. ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமாக பேசுகிறீங்க. பேச வேண்டாம்னு சொன்னதே பேசுங்கன்னு சொன்னதாக எடுத்துக்கிட்டாங்களா காங்கிரஸில்? இல்லை, அதாவது பொருந்தா கூட்டணின்னு சொன்னார்ல முதல்ல, அவர் பொருந்தா கூட்டணி அமைந்த அந்த கூட்டணியிலிருந்து எங்களை விமர்சனம் பண்றது தான் கண்ணாடி வீட்டில இருந்து கல்லறிகிற கதையா இருக்கு. நீங்க பொருந்தா கூட்டணினா வெற்றி பெறது தானே பொருந்திய கூட்டணியா இருக்கும். வெற்றி பெறாத கூட்டணியே நீங்க பொருந்தா கூட்டணின்னு சொல்லுவீங்க எப்பொழுதுமே. இந்த கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ், திமுக, மற்ற கட்சிகள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2004 தொடர்கின்ற கூட்டணி, 2014 தவிர. 2014 கூட்டணி இல்லாமல் தோல்வி அடைந்தோம். 2 பேருமே தோல்வி அடைஞ்சிச்சு. திமுகவும் தோல்வி அடைஞ்சிச்சு, காங்கிரசும் தோல்வி அடைஞ்சிச்சு. ஆக இது பொருந்திய கூட்டணியால் இருப்பதனால் தான் மறுபடியும் சேர்ந்த பிறகும் வெற்றி கூட்டணியா இருந்துச்சு. ஆனா அந்த பக்கம் நீங்க என்டிஏ என்பது எல்லாரும் சேர்ந்து வந்தப்பவும் தோல்வி, திமுக கூட்டணியிடம் தோல்வி, பிரிந்து இருந்தப்பவும் தோல்வி, இப்பொழுது மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள், அதே தோல்விதான் கிடைக்கும். அதுதான் முதல்ல ரிசல்ட், அதுதான் நெட் ரிசல்ட், அதுதான். இல்ல, இப்ப கேள்வி என்னன்னா சந்திரசேகர் சார், தலைப்பையும் கேள்வி மறுபடியும் சொல்லிடுறேன். இப்ப இங்க ஏற்கனவே டிடி தினகரனே சொல்லிட்டாரு, மனமாச்சரியங்கள் இருந்தது, கசப்புகள்லாம் இருந்தது, ஆனால் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கைகோர்த்துட்டோம் அப்படின்னு 1க்கு 2 முறை அவர் தெளிவுபடுத்திட்டார். அப்போ சேராதன்னு நீங்கள் சேராதுன்னு நினச்சிருந்த கட்சியெல்லாம் சேர்த்துட்டாங்க, அதுதான் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்கல்ல, கொள்கை கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அது இல்லை. அதுதான் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் காமிக்குது, மதுரை காமிக்குது. மதுரையிலேருந்து அந்த மோதல் புயல் மையம் கொண்டிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை, மதுரை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு அதாவது கட்சியில் முரண்கள் பல விஷயங்கள் இருக்கும். நீங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட பல சமயங்களில் விமர்சிச்சிருக்காங்க. அதற்கு முரசொலியில சில எதிர்வினைகள்லாம் ஆற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் அது சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வந்ததும் அது அந்த தொகுதியின் எம்எல்ஏ தேவையில்லாமல் ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த தொகுதியை சேர்ந்த எம்பிக்கு இருக்கு. அவர் அந்த பதிலை தெரிவிக்கிறார். நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி இனிமேல் கூட்டணியை பற்றி யாரும் பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதற்கு பிறகுதான் அதிகம் பேச்சு வந்திருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. இல்ல, அதற்கு பிறகு நாங்க இதுவரைக்கும் நீங்க சொல்றீங்களே, நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறோம் என்று யாராவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்க. அபிஷியலா யாராவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு அதிகம் தொகுதி வேண்டும் என்று கேட்பது எல்லோரும் கேட்டிருக்காங்க. இப்ப நான் கூட எங்கள் கட்சிக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு அந்த விவாதத்துல கூட தெரிவிக்கிறேன். எங்கள் கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் எங்கள் கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத நான் தெரிவிக்க விரும்புறேன். ஆனா அதே நேரத்துல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை கூட சில பேர் பேசினாங்க. ஆனால் அது இப்பொழுது குறைந்து விட்டது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் மேலிடம் முடிவு செய்யும், மற்றவர்கள் யாரும் பேசக்கூடாதுன்றதுதான் தலைமையுடைய விருப்பம். இன்றைக்கு உள்ள மதுரை நிகழ்வு, மதுரை பேச்சை பத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, மதுரை என்பது அங்க லோக்கல் இஷ்யூ. அங்க லோக்கல் இஷ்யூனா அங்க இருக்கின்ற ஒரு தளபதி என்ற அவர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் பேசும் பொழுது பூத் கமிட்டிக்கு ஆள் இல்ல, இந்த மாதிரி அவர் அதாவது எதிர்கட்சி பாஜக விமர்சித்தால் நாங்க அதை பொறுத்துக்கலாம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது அவர்கள் விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை முதல்ல அவர்கள் கண்ணாடியில பார்த்து உண்மையான பலம் தெரியும், அதனால உண்மையை வெளியில பேசிட்டாரா? இல்ல, நீங்க அது உண்மையை பேசி இருந்தா விட்டுருக்கலாமே. உடனே போய் டெல்லியில் பேசி அதெல்லாம் சரி செய்யக்கூடிய நிலைமையில தானே திமுகவும் இருக்கிறது. நீங்க மிரட்டுறீங்களான்னு கேக்குறீங்களே, எங்களை மிரட்டுறீங்களான்னு கேக்குறீங்க. அந்த அளவுக்கு பலம் இருக்கிறதுனால தானே மிரட்ட முடியுது. நீங்க மிரட்டுறீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க அந்த கேள்வியே முன்வைக்கிறப்ப அது முரண் தெரியுது இல்ல. நீங்க ஒண்ணுமே பலம் இல்லாதவங்க எப்படி மிரட்ட முடியும்? நாங்க இன்னைக்கு ஆளும் கட்சி கிடையாது. சரி, அப்ப திமுக இருந்தா இருங்க, வந்தா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் யாரையும் மிரட்ட முடியாதுங்க அரசியல்ல. ஆனால் அதே நேரத்துல நீங்க 25% 30% உள்ள கட்சியாக இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள், திமுகவும் அதிமுகவும் தான் ஒரு முதல் நிலையான கட்சி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அதை அனுசரித்து அதோடு கூட்டணியாக போய் தான் மற்ற கட்சிகள் எல்லாம், சிறு கட்சிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் நாங்க கிளைம் பண்ணிக்கிறது உண்டு. எல்லாருமே நாங்க 2வது இடம், நாங்கள் 2வது இடம், நாங்கள் 3வது இடம்னு கிளைம் பண்றது உண்டு. ஆனால் 2000 இருந்தாலும் சரி, 3000 இருந்தாலும் சரி, 5000 ஓட்டுகள் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை
500 வாக்குகள் 1000 வாக்குகள் என்பது கூட ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் என்பது எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். அதனால தான் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து வரணும்னு நினைக்கிறாங்க. இதுல நான் ஒருத்தர் ஆருடம் சொல்லியிருக்காருன்னு நீங்க அந்த தலைப்பிலேயே போட்டிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆருடம் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சி கண்டு விடும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதுலதான் ஒரு நம்பிக்கை என்னன்னாக்க, அவர் சொன்ன ஆருடங்கள் இதுவரைக்கும் எதுவுமே படிக்கல. மெகா கூட்டணின்னு ஒரு 2-3 தடவை சொன்னாரு, அவருக்கு மெகா கூட்டணி அமையல. ரெண்டாவது வெற்றி கூட்டணின்னு சொன்னாரு, இதுவரைக்கும் அவர் தலைமையில சந்திச்ச எல்லா தேர்தல்களும் தோல்விதான். அதிமுக தோல்வியை தான் அடைஞ்சிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்ததிலிருந்து ஆப்டர் ஜெயலலிதா இதுவரை ஒரு தோல்வியை தான் சந்திச்சு கொண்டிருக்கிறார். அதனால அவர் சொன்னதுனால நான் அதை நம்புறேன். ஏன்னா ஒரு கொடியை தாவேக்க ஆட்டினோடனே அந்த கொடி கட்சி வந்துடுச்சு, எங்களுக்கு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னவர் தான் அவர். அவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்து கொண்டு யாரோ ஒருவர் கூட்டத்தில் ஆட்டிய கொடியை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கூட்டணியில் வந்து விட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் பலவீனமாக இருந்ததை நான் பார்த்தேன். யாரோ ஒருவர் காட்டிய கொடியுள்ள அந்த கட்சியை நோக்கிதான் நூற்றாண்டுக்கு மேண்ட பழமையான காங்கிரஸ் தவம் இருக்கு, காத்து கிடக்கு அப்படிங்கிறாங்க. எங்க சொன்னோம் நீங்க சொல்லுங்க இதுவரைக்கும் சொல்லுங்க. ஏதாவது நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி பேசினோம் என்று யாராவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்க எடுத்துக்காட்டுங்க. தேர்வு இருக்கிறதுனால தானே இத்தனை வருஷமா அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு திமுக கூடுதல் இடங்கள் ஆட்சி பங்குங்கிறது திடீர்னு வருது. போன தேர்தல் அதுக்கு அந்த குரல் வந்துச்சா? அது முந்தைய தேர்தல் வந்துச்சா? 96 இடங்கள் மட்டுமே இருந்து 2006 வெற்றி பெற்றப்ப திமுக 96 இடங்கள் தான் இருந்துச்சு. காங்கிரஸ் தலையில தான் ஆட்சி அமைச்சு. அப்ப கேட்கலையே. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் வேறு. 2006 என்பது மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது. அதில் திமுக இடம் பெற்றிருந்துச்சு. அங்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். பாண்டிச்சேரியில் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தார்கள். இதையெல்லாம் கணக்கில் வைத்து அங்கு அன்றைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலைமை காங்கிரஸ். திமுக தனக்கான இடத்தை கேட்டு வாங்கிக்குது. ஆனா மாநிலத்துல உங்க ஆதரவோடு ஒரு ஆட்சி நடைபெற்றாலும் கூட கேட்க முடியாம தானே இருந்தீங்க. இன்னைக்கு கேட்கிற ஒரு இடத்துக்கு வர்றீங்கல்ல, அப்ப இன்னொரு தேர்வு இருக்கிறதுனால தானே. இல்ல, அப்பொழுது கூட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று இங்குள்ள மாநில தலைமை கேட்டது. ஆனால் அகில இந்திய தலைமை அதை மறுத்து விட்டது. அல்லது அங்கு பேசி அது பாண்டிச்சேரியில் வெளியிலிருந்து திமுக ஆதரவு தெரிவிப்பது, தமிழ்நாட்டில் வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்து விட்டதனால் இங்கு ஆட்சியில் பங்கு பெறாத சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு என்று எல்லோரையும் முந்திக் கொண்டு அவர்கள் தெரிவித்ததும் ஒரு காரணம். அந்த நேரத்தில் நாங்கள் அதை வலியுறுத்த முடியாததற்கு இன்னொரு காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொன்னதும் ஒரு காரணம். தொடர்ந்து பேசலாம் சேகரன். இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு. திமுகவுக்கு காங்கிரஸை தக்க வைக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட்டால் வழி இல்லை என்கிற ஒரு சூழல்ல யாரும் தாவேகா கூட்டணி இல்லைன்னு உறுதியா பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்றீங்களே தவிர அந்த கூட்டணிக்கு நாங்க போகவே மாட்டோங்கிறத உறுதியா பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க அதை உறுதிப்படுத்துவீங்களா? இப்ப இல்ல, நீங்க கூட்டணி பத்தியே பேசக்கூடாதுன்னு மேலிடத்துல சொல்லி இருக்கிறப்ப நான் ஒரு செய்தி தொடர்பாளராக உட்காந்துக்கிட்டு இந்த கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம், அந்த கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் நான் உறுதிப்படுத்த முடியாது. ரெண்டாவது விஷயம், நீங்க இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாட்டு அளவுலையும் சரி காங்கிரசும் பிஜேபியும் தான் கூட்டணி அமைக்க முடியாது. அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் தான் கூட்டணி அமைக்க முடியாது. மற்றபடி எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சதுதான், வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதுதான். அது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்துல இப்பொழுது கடந்த 20 வருடமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கூட்டணி என்பது எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்-ஆன். நீங்க அது சேர்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி ஆகும் என்கிற, திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். அதிமுகவுக்கும் பல நேரங்கள்ல வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு காங்கிரஸ் உதவி இருக்கிறதுங்கிறத நீங்க பல காலகட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல நேச்சுரல் அலையன்ஸா 96ல பிரிந்தது அதுவுமே காங்கிரஸ் தானே. தமாக என்பது என்ன, வேற என்ன, அது காங்கிரஸ் தானே. முப்பனார் அவர்கள் தனியாக பிரிந்து அது கூட்டணி சரியாக அமையாததுனால் அது ஜெயலலிதா அவர்களுடைய எதிர்ப்பலை அதுல விழுந்தது. அது காங்கிரஸோட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறது தானே எதிர்ப்பு. அதிமுகவோட அப்ப கூட்டணி வைக்க கூடாதுங்க தானே அதிமுகவோட. ஆமா, அதுதான் எதிர்ப்பு. அந்த நேரத்துல அந்த எதிர்ப்பலை இருந்தது. தமிழகம் முழுவதும் அந்த ஜெயலலிதா அவர்களுக்கான எதிர்ப்பலை இருந்தது. அந்த நேரத்துல மேலிடம் சரியான முடிவு எடுக்காததனால் தோல்வி ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படை தான். நீங்க அதை யாரும் நான் மறுக்க முடியாது, நீங்களும் மறுக்க முடியாது, அது வேறு. அதே நேரத்துல அந்த மூப்பனார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கல. நேரா கொண்டு போய் சோனியா காந்தி அவர்களோட தான் அவரோட எம்பி எல்லாம் கொண்டு போய் நிறுத்தினார். அதெல்லாம் அந்த வரலாறு வேறு. இப்பொழுது இருக்கின்ற தமாக என்பது வேறு. அது வேறு கட்சி. அதையும் நீங்க சம்மந்தப்படுத்த முடியாது. இன்னொன்று, நீங்க காங்கிரஸை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை வேறு நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏனென்றால் நேரு அவர்கள் குடும்பம் மீது, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இது மாதிரி குடும்பத்தினர் மீது காங்கிரஸ் மீது
ஒரு சாஃப்ட் கார்னர் என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி காங்கிரஸோடு இணைந்தால் ஒரு ஆட் ஆனாக இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் பாஜக என்று எடுத்தால் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம்னு அது தோல்வியாக அமையும் என்பதுதான் ஏற்கனவே அதிமுக கூட அதை பரீட்சை பண்ணி பார்த்திருக்காங்க. இல்ல விமர்சனம் இந்த பக்கம் இருக்கு. ராகுல் காந்தி எப்ப தேர்தல கட்சி தலைமைக்கு வந்து தேர்தல் அவர் தலைமையில அவரை முன்னிலைப்படுத்தி தேர்தல் சந்திக்க தொடங்குச்சா காங்கிரஸ் அதுல இருந்து தொடர் தோல்வி தானே சொல்றாங்க. இல்ல 100 என்ன தொடங்குறாங்க. இல்ல தோல்வி அடையும் நேரத்துல அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. நீங்க ரெண்டு மாநிலத்துல ஆட்சி இருந்தப்பதான் சோனியா காந்தி அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 14 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது வரலாறு. இன்றைக்கு தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்தியை சொல்றீங்க. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கூட அறிவிக்கவில்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து இங்கு முழுமையான வெற்றியை பெற்றோமா இல்லையா? இங்கு காங்கிரஸ் அப்படி இருந்த களம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. அப்ப காங்கிரஸ் இங்க இருக்க வேண்டிய நிலைமை, காங்கிரஸும் திமுகவும் காங்கிரஸுக்கும் திமுக தேவைங்கிறப்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒருத்தருடைய பலத்தை பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க திமுகவை மிரட்டி கூடுதல் இடங்களை வாங்க பாக்குறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க பாக்குறீங்கிறது தான் குற்றச்சாட்டு. நான் நிறைவு கருத்தோட அடுத்து வர்றேன். சந்திரசேகரன், உங்க நிறைவு கருத்தும் சேர்த்து நிறைய இந்த ஆட்சி மீதான அதிருப்தி இருக்கு. இந்த கூட்டணி நீங்க சேர்ந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஆனால் அதிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக மடை மாற்றுவதற்காக நீங்களே செயற்கையாக இப்படி ஒரு மோதலை கருத்து முரணை உருவாக்கிக்கிட்டு வர்றீங்கன்னு அக்னி சொல்றார். நிறைவு கருத்து சேர்த்து. இல்ல அவருடைய ஒரு கற்பனை வளத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டு. இன்னொன்று அவர் சொன்னார் முதலை, அதாவது ஆளும் கட்சி என்பது வந்து தண்ணீருக்குள் இருக்கின்ற முதலை பயப்படுகிறார். சரி, நீருக்குள் உள்ள முதலை அப்படின்னு சொன்னாரு ஆளும் கட்சி என்பது. இன்றைக்கு நீருக்குள் உள்ள முதலையாக பாஜக இருக்கிறது. அதன் மேல் இருக்கின்ற, நான் விலங்கெல்லாம் சொல்லல, அதன் மேல் இருக்கின்ற அதிமுகவில் இருந்து மற்றவையெல்லாம் அங்க இருக்கின்றன. தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2021 தேர்தல், அந்த தேர்தல் கொடுத்த தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற குரல்லாம் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கு. இரண்டு விஷயம், நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு அல்ல. இன்றைக்கு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகள் அல்லது 4.5 ஆண்டுகள் ஆட்சியில மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்பது எந்த ஆட்சியாக இருந்தாலும் 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் கழித்து இருக்கும் என்பது உண்மை, அதை மறுக்கல. ஆனால் அதையும் மீறி என்னை பொறுத்தவரை அந்த அரசு வந்து பல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதாவது வாக்குறுதியை நிறைவேற்றலன்றதை நிறைய சொல்லுவீங்க நீங்க. அதாவது 500 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுல இத்தனை நம்பர்லாம் நான் சொல்ல விரும்பல. அது எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க, எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது பயன்பெறக்கூடிய அளவிற்கு திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள், இந்த அரசு சேர்த்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை. பெண்களை மையப்படுத்திய திட்டமாக இருக்கட்டும், அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், அது மாதிரி தமிழ் முதல்வன் எல்லாம், அது மாதிரி கல்லூரியில் படிப்பவர்களுக்கு அதை விட மிக மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்கு, அதை விட மிக மோசமாக போதைப் பொருட்களுடைய புழக்கம் இருக்கு, அதை விட மிக மோசமாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக உருவாகிட்டு இருக்கிறது. பெண்கள் குழந்தைகளுக்கு குற்றங்கள் அதிகமாக நடைபெற்ற மாநிலங்கள்லாம் தொடர்ந்து புள்ளிவரம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் தேர்தலில் பேச போறாங்க. இன்றைக்கு நீங்க அதை சொல்றீங்க. நேற்றைக்கு வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையில மத்திய அரசு பாராட்டி இருக்கு, தமிழ்நாட்டில தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது. நன்றி, நேரம் இல்ல. நன்றி.